அடுத்தபடியாக ஐ திங்க் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப குறைவாக பேசுவார், ஆனால் அது எல்லாமே தக் மூமெண்ட்டாக மாறிடும். அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரே இருக்க முடியாது. இட்ஸ் 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 டைம் ஃபார் அஸ் டு கால் அவர் ஓன் டியர் ஆஸ்கர் நாயகன் அகாடமி அவார்ட் வின்னர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சார், ஃபியூ வேர்ட்ஸ் தாண்டி கூட நீங்கள் பேசலாம் சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிட்டு இல்லை. பிளஸ்ஸி கூட ஒர்க் பண்ணுறது. It's really lucky to work with Blasi, Sunil, Jimmy, and Snehan. ரொம்ப நல்லா பேசுனீங்க. லைட் அப் பண்ணிட்டீங்க. மார்ஷல், தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார், மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் இருக்குல்ல, 250 editions. 250 editions அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்க. அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா புக்கும் இல்லைங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் சார் பேசுவார். பட் சார், ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். வென் ஐ ஹேட் அ chat with பிருத்வி சார் yesterday. லைக் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு யூ ஆட் தட், ஐ மீன் த என்டையர் டீம் ஆட் அ கிளியர் விஷன், லைக் வாட் தே வாண்டட் ஆல் அபவுட் திஸ் மூவி அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அண்ட் ஹவு டிட் தட் கம்ப்ளீட் சாங்ஸ், ஓகே லெட் மீ டூ திஸ் சாங், இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு வேர் யூ தாட் அபவுட் இட் ஆக்சுவலி? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையார் ஜார்டன் சரி வரேன்னு சொன்னேன். வந்தோடனே ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார், எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில்? அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடின்னு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, I think we need people like Blasi, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில். இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. Thank you, sir. Thank you so much. But நிஜமாவே I think it was a big blessing to all of us. உங்க முன்னாடி அந்த ஒரு பர்டிகுலர் சீன், பிகாஸ் மொத்த படமே பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் the entire team has worked. எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு சீன்னா எந்த சீனாக இருக்கும்? which took a long time, ஐயோ என்னால் முடியல அப்படின்ற ஒரு you would have pulled yourself back. which particular scene was that? இல்லை, இதான் இப்போ வழக்கமாக ஆக்சுவலி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். I've done more than 100 films. So வழக்கமாக when you ask me about a film, I'm able to differentiate the experience of shooting the film as, on the scene, in the fight sequence, இல்லை in the climax sequence, அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணது ஏதோ தெரியல. பட் ஃபார் ஆடு ஜீவிதம் எனக்கு வந்து பிகினிங் டு எண்ட் ஆஃப் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே ஏதோ ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசில் இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஸ், சீன்ஸ், இவெண்ட்ஸ். I remember how I felt. Because I keep saying, எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. I wasn't eating. அதான் ஜிம்முக்கு போய் இந்த 6 பேக் எல்லாம் பண்ணுறது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் another ப்ராசஸ் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த transformation required me to look like somebody who did not have access to enough food, somebody who was starving. அதுக்கு ஒரே வழி தான், I have to take that route. I have to starve myself. So now I wasn't eating. I was completely fasting தான் பண்ணிட்டு இருந்தேன். Almost at times the fast used to go on for 3 days, 72 hours. So இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்தில் வந்து பசி தான் மெயின்.
when I wake up I'm hungry, through the day I'm hungry, when I go to sleep I'm hungry. So other than that I cannot differentiate between days, scenes எல்லாம். இது ஒரு பெரிய ஒரு giant experience, like I feel like I've lived through that. So ஆமா, it's tough for me to pick one. யூ ஸோ நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் இட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்க ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 yearsஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். അപ്പം മാരേജ് മുടിഞ്ഞ് ഏതോ 2 weeks അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത്. ബട്ട് അവരെ മിസ്സിങ് ആയിച്ച് ആഫ്റ്റർ 2 years ആയിച്ചിട്ട് அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜீப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுனால தான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வேர்ஷன்லேயே சொல்லலாம், ஐ திங்க் எவ்ரி பிரெத் இஸ் அ பேட்டில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் பேட்டில் அண்ட் ஐ திங்க் March 28